ஒரு காமெடின்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து சுந்தர் சி சார் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எய்மாகவே இருக்கும். ஏன்னா அவங்கள ஃபுல்லாகவே நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக சுந்தர் சி சார். அது ஈவன் கவுண்டமணி சார்லேருந்து பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார், வடிவேல் சாருக்கெலாம் லைக் ஒரு வின்னர் கிரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவருக்கு ஒரு இதை அமைச்சு கொடுத்தாரு. அண்ட் இப்போது சந்தானம் சார், விவேக் சார் எல்லாருக்குமே அவர் தான் அந்த வரிசையில் நம்ம வந்திருக்கோன்றதே பெரிய சந்தோஷம். அவங்க லெவல் இல்லைனாலும் அவங்க அந்த பாதையில் வந்திருக்கோன்றதே பெரிய சந்தோஷம். அண்டு எனக்கே தெரில, ஏன்னா பல்லவி சரணம் இந்த மேட்டர்லாம் வந்து ஒரு ஃபார்மேட்டில் இல்லாமல் நான் என்னோடய ஃபார்மேட்டில் பாட்டெலாம் பண்ணேன். கண்டிப்பாக இதுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் ஷோபி மாஸ்டர் இது ஒரு 1000 தடவைக்கு மேலே சொல்லிட்டார், எப்பா இவன் தொல்லை தாங்கலப்பா அப்படின்னு. ஸோ இருந்தாலும் அந்த ரேப்புக்கெல்லாம் கரெக்டாக கொரியோ பண்ணி பாட்டு விஷுவலாக ரொம்ப பூஸ்டப் ஆகி கோபினா சினிமாட்டோகிராஃபர் அவர் அண்ட் டைரக்டர் சுந்தர்னா இவங்களால தான் இன்றைக்கி இந்த பாட்டு இன்னொரு லெவலுக்கு ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி ரேடியோ டாப் 10 சார்ட்ஸில் 3 பாட்டு ரேடியோ டாப் 10ல் இருக்குது. ஆம்பளை ஆரம்பிக்கும் அது சில விமர்சனம்லாம் கூட நான் பார்த்தேன். சில பேர் அது வந்து எல்லாருக்கும் விமர்சனம்னா வந்து நிறை குறை எல்லாம் சொன்னால் தான் விமர்சனம். அதில் வந்து சில விமர்சனம் வந்து 90s படம் மாதிரி இருக்குன்ட்டு சொன்னாங்க. ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம். ஏன்னா நானே வந்து இது 80களில் சேர்ந்த படம்னு தான் சொல்லியிருந்தேன் போன ஆடியோ ஃபங்க்ஷனில். ஒரு 80ல் வந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக ஒரு சினிமா தேட்டருக்கு குடும்பத்தோடு போய் உட்காந்து அது ஹீரோங்கிறவர் எல்லாம் சாதிக்கக்கூடிய ஹீரோவாக இருப்பாங்க. அதே மாதிரி நடக்கிற சம்பவம் எல்லாமே ஒரு ஃபீல் குட்டாக பாசிட்டிவ் கேரக்டர்ஸ், காமெடி, நல்ல காமெடி, கலர்ஃபுல்லாக ஹீரோயின்ஸ், ஒரு கிராண்டியர், ஒரு உறவு, அர்த்தமுள்ள உறவுகள், இதெல்லாம் சேர்ந்து தான் அது 80ஸில் பார்த்த படங்கள். சகலகால வல்லவன், ஒரு முரட்டுக்காலை, அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு, போக்கிரி ராஜா. அந்த மாதிரி ஒரு படம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் வந்து ஆம்பளை. ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தம், பத்திரிகை தகவல் இல்லை, நெட்லலாம் நான் ஒரு சின்ன ஃபீலிங் என்னென்னா, இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கோம், இப்போ டெல்லியில் ஒருத்தங்க உட்காந்துக்கிட்டு டெல்லி தான் இந்தியான்னு சொன்னால் நமக்கு என்ன கோபம் வருமோ அதே வருத்தம் தான் எனக்கு ஒரு விஷயத்தில் இருக்குது. தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ்னால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சேர்த்துனா தான் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ். மெட்ராஸில் இருக்கிற 2 மல்டிப்ளெக்ஸ் தேட்டரை மட்டுமே பேஸ் பண்ணிவிட்டு ஒரு படத்தோட வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கிறது அவ்வளோ நியாயமாக இல்லைங்கிறது என்னோடய கருத்து. சினிமாவில் ஓவரால் டோட்டலாக பாருங்கள், பிஸ்னஸ் பாருங்கள், எல்லாமே பாருங்கள். எல்லா படமும் நல்லா ஓடணும்னு ஆசை, நல்லா ஓடணும், நல்லா ஓடுது, அது வேறு விஷயம். பட் தரம் பிரிக்கும்போது பொதுவாக நியாயமான ஒரு தரமாக பிரித்தா நல்லாயிருக்கும். நான் இந்த படத்தை வச்சு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இனிமேல் பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஒரு ரிப்போர்ட்னு பண்ணும்போது தயவு செஞ்சு டோட்டல் தமிழ்நாடு மார்க்ஸ் எடுத்து பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னு விஷால் சொன்னால், எதுக்கிட்ட பொங்கலுக்கு வர பெரிய படங்கள்லாம் வருது பரவாயில்லையான்னு, இல்லை எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னால் அது சத்தியமாக நான் சொல்ல. அவனா அது அவுட் அண்ட் அவுட் கற்பனை. அது நம்ம படம் ஆரம்பத்தில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. எனக்கு நிறைய ஐடியாஸ் ஆசையாக இருக்குது. பட் ஒன்று இல்லை, 2 கன்ஃபார்ம். ஒன்று வந்து ஆதி என்னோட பேனரில் படம் பண்ணுறாரு. ஒன்று நானும் விஷாலும் இந்த இயர்லேயே வந்து ஒரு படம் சேர போகிறோம். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆம்பளைக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு கோயிங் டு பி பிரமாண்டமான படம்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நான் சொல்லியே சொல்கிறேன். அப்படியே வந்து எனக்கு வந்து சொன்ன 80ஸில் வந்த படம் மாதிரி ஆசைப்பட்டேன் ஆம்பளை அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் உலகம் சுற்றும் வாலிபன். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கண்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கான பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இருந்தாலும் அது தொடர தயங்கிட்டு இருந்தேன். பட் ஆம்பளையோட சக்ஸஸ் வந்து இப்போ அது தொடரலாங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு, அது தேவையான பணபலத்தையும் கொடுத்துருக்கு. ஸோ எங்களோட காம்பினேஷன் நாங்கள் அந்த மாதிரி தான் அடுத்த படம் பிளான் பண்ணுறோம். பை இயர் எண்ட் வி ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் த மூவி. அப்புறம் ஆதி வந்து நீங்கள் கேட்க சொன்ன கேள்வின்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட. பட் ஆதி என்னோட பேனரில் வந்து படம் பண்ணுறாரு, ஹீரோவாக பண்ணுறாரு, மியூசிக் டைரக்டராகவும் பண்ணுறாரு. இப்போ வியாபார ரீதியாக கூட யோசிக்கலாம். இப்போ ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்திருக்காரு, நின்று போச்சு அப்படின்னு அவர் மட்டும் யோசிக்கிறத விட, இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து சொல்லுவாங்க, சார் இப்போ இந்த 2 பேர் காம்பினேஷன் இந்த படம் ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா இதுதான் யூஸ்வல் இண்டஸ்ட்ரி வழக்கம். அடுத்த படம் இருக்கே, கையில் இருக்கே லட்டு மாதிரி, அது பேசாமல் ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. ஆனால் என்னைக்கு வந்தாலும் அந்த படம் ஜெயிக்கும், 100% ஜெயிக்கும். நான் உறுதியாக நான் சொல்கிறேன், என்னைக்கு வந்தாலும் ஜெயிக்கும். அது இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ 10 வருஷம் கழிச்சு வந்தாலும். ஏன்னா நான் அது சில படங்கள் அந்த மாதிரி அமையும் விஷயங்கள்.